இந்த அனிமே உலகத்துலேருந்து ஒரு கடவுள் வந்து இந்த அனிமே கேரக்டர்ஸுடைய டாப் 5 பவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த 5 கேரக்டருடைய பவர்ஸை எடுத்துப்பீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எந்த 5 பவர் எடுத்துக்கிறேன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட், நருட்டோ சீரீஸ்லேருந்து ஒபிட்டோடைய காமியூ பவர் தான் எடுத்துப்பேன். தலைவனுக்குன்னு தனி டைமென்ஷனே இருக்கும். அது பத்தாததுக்கு வரைக்கும் நருட்டோ யூனிவர்ஸில் எந்த இடத்துக்கு வேணால் டெலிபோர்ட் ஆகி போக முடியும். இதெல்லாம் விட ஹைலைட்டு, அவனை யாராலையும் தொடவே முடியாது. ரெண்டாவது வந்து நம்ம கோட்ஸ் கேஸில் இருந்து நம்ம லலுஸோடைய பவர் தான். இந்த பவர் எப்படியாப்பட்டதுன்னா, ஒருத்தனுடைய கண்ணை பார்த்து நீ இதை செஞ்சாகணும்னா அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அதை செஞ்சு தான் ஆகணும். அதாவது ஒருத்தன் கண்ணை பார்த்து நீ செத்து போகணும் அப்படின்னு சொன்னால் அவன் செத்து தான் ஆகணும். அவனுக்கு வேறு வழியே கிடையாது. தேர்ட், பீச்சில் நம்ம யாவாச்சிருப்பான். அவனுடைய ஆல்மைட்டி பவர்லேருந்து ஒரு பவரான மில்லியன்ஸ் ஆஃப் ஃபியூச்சரை பார்க்க முடியும். அதில் உனக்கு எந்த ஃபியூச்சரில் நீ ஜெயிப்பியோ அந்த ஃபியூச்சரை உன்னோட ரியாலிட்டியாக மாற்றிக்க முடியுன்ற பவர் தான். அடுத்து நாலாவது எடுக்க போகிற பவர் நம்ம மை ஹீரோ அகாடமியில் இருக்கிற ஆல்ஃபாரோனுடைய பவர் தான். தலைவனுடைய பவரே வேற மாதிரி இருக்கும். ஒரு கேரக்டருடைய பவரை நம்ம எடுத்துக்கலாம், அந்த பவரை நம்ம இன்னொருத்தனுக்கு கொடுக்கலான்றதே ஒரு வேற லெவல் ஐப்பாக இருக்கும். இதில் ஹைலைட்டான விஷயமே இந்த பவருக்கு லிமிட்னு ஒன்று கிடையாது. ஃபைனலில் நம்ம தலைவன் கோஜோடைய பவரான இன்ஃபினிட்டி தான். இன்ஃபினிட்டி, அதுக்கு மேலே என்ன பேசுறது? இன்ஃபினிட்டினா இன்ஃபினிட்டி தான்.